திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமா அடுத்த 7 நாட்களுக்கு தமிழகத்துல எந்தெந்த மாவட்டங்கள்ல மழைக்கு வாய்ப்பு இருக்கு மற்றும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை என்னென்னு இந்த பதிவுல பார்க்கலாம். தேதியை பொறுத்தளவுல தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. அதிகாலை வேளையில ஓரிரு இடங்கள்ல லேசான பனிமூட்டம் காணப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. 29ஆம் தேதியை பொறுத்தளவுல டெல்டா மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்லையும் காரைக்கால் பகுதிகளிலையும் லேசானதிலிருந்து மிதமான மழை பெய்யக்கூடும். மற்ற தமிழகம் மற்றும் புதுவையில வறண்ட வானிலை நிலவக்கூடும். அதிகாலை வேளையில ஓரிரு இடங்கள்ல லேசான பனிமூட்டம் காணப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. 30ஆம் தேதியை பொறுத்தளவுல தென் கடலோர தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்லையும் காரைக்கால் பகுதிகளிலையும் லேசானதிலிருந்து மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற தமிழகம் மற்றும் புதுவை பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். 31 மற்றும் 1ஆம் தேதியை பொறுத்தளவுல தென் தமிழகம், வட தமிழகத்துல ஒரு சில இடங்கள்லையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் லேசானதிலிருந்து மிதமான மழை பெய்யக்கூடும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. 2ஆம் தேதியை பொறுத்தளவுல தென் தமிழகத்துல ஓரிரு இடங்கள்ல லேசானதிலிருந்து மிதமான மழை பெய்யக்கூடும். வட தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். வெப்பநிலை மாறுதலை பொறுத்தளவுல தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்கள்ல 2-3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட குறைவா இருக்கும். உறைபனி நிலவரத்தை பொறுத்தளவுல தமிழகத்தின் நீலகிரி மாவட்டம் மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல இரவு அதிகாலை வேளையில உறைபனி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தளவுல வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகாலை வேளையில ஓரிரு இடங்கள்ல லேசான பனிமூட்டம் இருக்கும். அதிகபட்ச வெப்பநிலை 29-30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 20-21 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தளவுல தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும். அதனால மேற்குறிப்பிட்ட நாட்கள்ல மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம்னு அறிவுறுத்தப்படுறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.